தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. நம்ம யாரும் எதிர்பார்க்காத நிலையில பயங்கர சர்ப்ரைசிங்கான பல விஷயங்கள் இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ்ல இருந்திருக்கு. பிரதானமா இருந்த 2 திராவிட கட்சிகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒரு புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் முன்னணியில வந்திருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில இது ஒரு புதிய சிக்கலுக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கு. இத்தனை வருடமா நம்ம நம்மளுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரதான கட்சிகள் இருக்கும். அந்த 2 பிரதான கட்சிகள் கூட கூட்டணிகள் இருப்பாங்க. இவங்கள்ல ஒருத்தரை நல்ல ஒரு மெஜாரிட்டி கொடுத்து வின் பண்ண வைப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் கண்டினியூஸா நமக்கு இருந்திருக்கு. திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தொடங்கியதுல. இந்த தடவை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிளேயர் வந்திருக்காங்க. அதுவும் தாவேகா. அவங்க 2 வருஷங்கள் ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. டிரெக்டா அவங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரும்பான்மை கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது பத்துமான்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டிக்கு இது பத்தாது. அவங்க கிட்ட இருக்கிறதுல இருந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு 11 சீட் தேவைப்படுது. இந்த 11 சீட் எங்க இருந்து வரப்போகுது அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க போற டிஸ்கஷன். ஸோ இப்போ இருக்க ஸ்டேட்டை ஹங் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஹங் அசம்பிளினா யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை. இந்த நிலையில இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சினாரியோ பத்தி பேசுவோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அவ்வளவுதானே, ஸ்வாரிங் இன் கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கவர்னருடைய ரோல் பயங்கர குரூஷியலா இருக்கும். கவர்னர் எந்த கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடுவார் அப்படின்றது கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர். அதாவது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கவர்னரை யாராலும் கட்டாயப்படுத்த முடியாத நிலைக்கு கவர்னருக்குன்னு சில பொறுப்புகளும் உரிமைகளும் இருக்கு. அவர் எது அவருக்கு சரின்னு படுதோ அதை கூப்பிடுறதுக்கான பவர் கவர்னருக்கு இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. அதாவது 118 சீட் ஒரு கூட்டணி வாங்கிருச்சு, இல்ல ஒரு தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சி வாங்கிருச்சுன்னா எந்த விதமான கேள்விகளும் முக்காவாசி நேரம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அந்த கட்சி ஆட்சிக்கு கூப்பிட்டு அவங்கள பதவியேற்க சொல்லுவாங்க. ஆனா இந்த சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது ப்ரீ போல் அலையன்சஸ், அதாவது போல் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணிகள் உருவாகி அந்த கூட்டணிகள் சேர்ந்து பெரும் வாக்குகளை வச்சு பெரும் சீட்டுகளை வச்சு அவங்கள இதுக்கு அழைப்பாங்க. இது சினாரியோ 1. அது நம்மளுடைய இதுல இல்லை. ஏன்னா இங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கோ இல்ல தனி கட்சிக்கோ பெரும்பான்மை இல்லாம போயிருச்சு. ரெண்டாவது ஒரு தனிக்கட்சி. இந்த தனிக்கட்சியா அவங்க எவ்வளவு சீட்ஸ் வச்சிருக்காங்கன்றத வச்சு ஒரு கால்குலேஷன் போடுவோம். அதுலயுமே நமக்கான வின்னர் இல்லை. ஸோ தேர்டு, போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். போஸ்ட் போல் அலையன்ஸ்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற டைம்ல இவங்க எல்லாரும் ஒன்று கூடி பேசி கூட்டணிகளை அமைச்சு எங்களுக்கான மெஜாரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி நடத்த வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் மோஸ்ட் லைக்லி தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஸோ இதில் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு, எந்த கூட்டணி கட்சி தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க போகுது, இல்லை என்ன எப்படி நடக்க போகுதுன்றத வரும் வாரம் சொல்லும். அதுக்கு இப்போ போக வேண்டாம். ஸோ நம்ம பார்த்த இந்த ஒரு சினாரியோ ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, கவர்னர் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கவர்னர்கள் அதை அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அரசியல் லாபத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ தடவை அது மாறி இருக்கு. ஸோ மாறின சில சினாரியோஸை பற்றி நம்ம பேசுவோம்.